நிபா வைரஸ் பரவலை தடுக்க கேரள எல்லையில் தீவிர சோதனை. தமிழகத்தில் எந்த மர்ம காய்ச்சலும் தற்போது இல்லை என மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. மதுக்கடைகள் மூட வேண்டும் என்ற கொள்கையில் திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. தமிழகத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேச்சு. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடர் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நாளை குணமாகி வீடு திரும்புவார் என அமைச்சர் அலுவலகம் தகவல். மதில் சுவர் பிரச்சனையில் பக்கத்து வீட்டாருடன் சமரசம் செய்து கொண்டதாக நடிகை த்ரிஷா தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு முடித்து வைப்பு. டெல்லியில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அதிஷி அனுமன் கோயிலில் வழிபாடு. ராமர் வனவாசம் போது நடந்த ஆட்சி போல டெல்லி அரசை நடத்துவதாக கூறியிருந்த நிலையில் அனுமன் கோயிலில் பிரார்த்தனை. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதற்கு வரவேற்பு. பத்லாபூர் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய சிவசேனா தொண்டர்கள். நீதிமன்ற தீர்ப்பால் சித்தராமையாவுக்கு பின்னடைவு இல்லை என துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து. முதலமைச்சர் பதவி விலக கர்நாடகா பாஜக வலியுறுத்தல். பிரபல நடிகரும் கேரள சட்டப்பேரவை உறுப்பினருமான முகேஷ் கைது. நடிகை அளித்த பாலியல் புகாரில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. வங்கக்கடலில் உருவாக்கியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. பாடகி சுசீலா, கவிஞர் மேத்தா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிப்பு. கலைஞர் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் விருதுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. அமைச்சரவை மாற்றம் துரைமுருகனுக்கு ஏமாற்றமும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 166வது பட்டமளிப்பு விழா. நீண்ட இடைவேளைக்கு பின்பு ஒரே மேடையில் ஆளுநர் ரவி, அமைச்சர் பொன்முடி. புதுச்சேரியில் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற மறியலால் போக்குவரத்து பாதிப்பு. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி பல மாதங்களுக்கு பின்பு டிஸ்சார்ஜ். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அதிகாரிகளின் அலட்சியத்தால் முதலீட்டாளர்கள் திரும்பி செல்கின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு அதிருப்தி. முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விசாரிக்க தடை இல்லை. விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி அளித்தது செல்லும் என அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கின் கொழுப்பினையை கலந்ததாக கூறப்படும் விவகாரத்தை தொடர்ந்து தொடர் பரிகார பூஜை. விஜயவாடாவில் உள்ள கணக்கை தூர்க்கை கோயிலில் 11 நாள் நடைபெறும் பரிகார பூஜையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்று வழிபாடு. திருப்பதி லட்டு கலப்படம் விவகாரம் குறித்து கிண்டல் கேலி செய்பவர்கள் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கருத்து. பலமுறை யோசித்து சனாதன தர்மம் குறித்து கருத்துக்களை பதிவிடும்படி நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு கண்டனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.